2025 முடிஞ்சு 2026 இப்போ நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம். ஆனால் இந்த 2026 என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்ற 10 ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வளர்ந்து வர பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது மருத்துவம், கல்வி, தொழில், வங்கித்துறையில முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அதோட கால் தடத்தை பதிச்சிருக்கும். இதனால மனுஷங்களோட வேலையை ஈஸியாக்குறதுலையும் சரி, புதிய வேலைகளை உருவாக்குறதுலையும் சரி, மனிதர்களோட வேலையை பறிக்கிறதுலையும் சரி அதோட முக்கிய பங்கு வகிக்கும். நம்பர் 2, சில நாடுகள் பாத்தீங்கன்னா வேகமா வளர்ச்சியுடைய, சில நாடுகள் பாத்தீங்கன்னா பணவீக்கம், கடன் பிரச்சனையால பாதிக்கப்படலாம். முக்கியமா இதுல டிஜிட்டல் எக்கானமி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நம்பர் 3, உலக நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கான பேச்சுவார்த்தையில கவனம் செலுத்தினாலும் சில நாடுகள் பாத்தீங்கன்னா அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்பர் 4, அதிக வெப்பம், புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2026 அதிகமா இருக்கும். இதனால நம்ம உலகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல அதிகமா கவனம் செலுத்தும். நம்பர் 5, சோலார், காற்றாலை, ஹைட்ரஜன் எரிசக்தி உலக அளவுல வேகமா வளர்ச்சி அடையும். எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் பாத்தீங்கன்னா அங்கங்க உருவெடுத்து நிற்கும். நம்பர் 6, ஏஐ வச்சு ஜீன் தெரப்பி, ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமா மாறும். அதனால மருத்துவ வேலைகளை வேகமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் பண்ண முடியும். நம்பர் 7, ஏஐனால பாத்தீங்கன்னா சில பாரம்பரிய வேலைகள் பாத்தீங்கன்னா காணாம போயிடும். ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா அனாலிசிஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா வேக்கன்ட் அதிகமாகும். அதுவும் ஸ்கில் இருந்தா மட்டும். நம்பர் 8, சந்திராயன், செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக தனியார் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு வரும். அதனால விண்வெளி எதிர்காலத்துல சுற்றுலா தலமா கூட மாறலாம். நம்பர் 9, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைஞ்சு பல நாடுகள்ல மத்திய வங்கிகள்ல டிஜிட்டல் நாணயங்கள் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும். நம்பர் 10, நாணயங்கள் மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாகும். உதாரணத்துக்கு வேலை, கல்வி, வணிகம் முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன் மயமாகும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த 10 ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ல எந்த ப்ரிடிக்ஷன் உண்மையிலேயே நடக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது மாதிரி தெரியாத விஷயங்களை நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you again. Goodbye.